ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் ரோல்ஸ் கீரனூர் பிரியாணி மசாலா வச்சு தான் பிரியாணி செய்கிறோம். அதுக்கு தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் கலந்து ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு பெரிய வெங்காயத்தை வணக்கிக்கணும். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அந்த வெங்காய பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டும். இந்த மசாலா வச்சு தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்கிறோம். கீரனூர் மட்டன் பிரியாணி மசாலா. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டு வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். 1 2 3 4 4.5 டீஸ்பூன் அளவு நம்ம இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுறணும். இது கூட ஒரு கை நிறையா மல்லி இலையும் புதினா இலையும் ஆட் பண்ணி வணக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு தக்காளி கூடையே போட்டு நல்லா வணக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். நம்ம கீரனூர் பிரியாணி மசாலா எடுத்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஆட் பண்ணி வணக்கிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.25 உலக்களவு அரிசியில் தான் பிரியாணி செய்கிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அளவு மட்டன் மட்டும் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 300 கிராம் அளவு உள்ள மட்டனை நல்லா மசாலாவோடு கலந்து விட்டு வணங்க விட்டுடலாம். இப்போ நல்லா வணங்கிட்டுருக்கு. இது கூட ஒரு 4 டீஸ்பூன் அளவு தயிர் ஊற்றி நல்லா வணக்கிடுவோம். கறியோட தயிர் ஊற்றி வணக்கும்போது கறி நல்லா சாஃப்டாக பஞ்சாட்ட நமக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணங்கிட்டு இருக்குது. இந்த டைமில் ஒரு உலக்குக்கு 1.5 உலக்குங்கிற ரேசியோவில் தான் நம்ம இன்றைக்கி தண்ணி வைக்கணும். குக்கரில் தான் செய்கிறோம். ஒரு உலக்கு தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றி கறியை வேக வச்சிடலாம். 3 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி கறி வெந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்குவோம். கறி நல்லா வெந்திருக்கு. ஒரு உலக்குக்கு 1.5 உலக்கு ரேசியோவில் தண்ணி அளந்து ஊற்றிட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் சீரக சம்பா ரைஸ் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா ஒரு வாஷ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியில் உப்பு சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு விசிலும் சிம்மில் 5 மினிட்ஸு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாதி விசிலை நம்ம ஒரு கரண்டி வச்சு வெளியே எடுத்து விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி. நான் இப்போ இந்த அரிசியில் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத டிஃப்ரென்ஸை மட்டும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதை நான் ஒரு ஹாட் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ரைஸ் கூட ஒட்டாமல் நீட்டாக குலையாமல் வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி மசாலா வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் கடையிலையுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டும் பண்ணுங்கள். முட்டை கிரேவி வச்சு தயிர் சட்னி வச்சு இன்றைக்கி நாங்கள் சர்வ் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.